வெல்கம் டு மைலே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசியை ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த அளவுக்கு நைஸாக சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் கஞ்சி நல்லா வெந்திருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தொழவிட்டே வரலாம். நல்லா வெந்து வரட்டும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட அதில் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கட்டி இல்லாமல் வந்துடும். இப்போ இது கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கண்டதை சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது நல்லா சேர்ந்து கொதி வரட்டும். இது ரொம்பவே கெட்டி ஆகிடும். சில நேரம் நம்ம தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கஞ்சி பதத்துலேயே இருந்ததுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னா பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு தயிர், சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் ஃபைபர் ஃபுல் அதிகமாக இருக்குது. நரம்புக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, சுகரு, ப்ரெஷரு, தசைப்பிடிப்புக்கு, நரம்புகளுக்கு நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் மூளை செயல்பாடும் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.